இன்னைக்கு அம்மாவினுடைய வழக்கறிஞர் அந்த ஜோதி இந்த மறுபடியும் போய் திமுக சேர்ந்திருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு பெரும்பகுதியாக நடத்தி கொண்டிருப்பதே அதிமுகவிலிருந்து கலண்டு போன டயர்கள் தானே. செந்தில் பாலாஜிலிருந்து, ஏவாவேலிலிருந்து, அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து, முத்துச்சாமியிலிருந்து, ரகுபதியிலிருந்து, தென்னவன்ல இருந்து கணக்கு பண்ணி பாருங்களேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கலண்டு போன டயர்கள் தான் திமுகவை ஓட்டி கொண்டிருக்கிறது. ஆக அதிமுக பல கட்சிகளுக்கும் ஆட்களை அனுப்பக்கூடிய முகாந்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய வருகை இல்லாத முதியோர் இல்லமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெற்றிக்கு சம்பந்தம் இல்லாத தோல்வியின் முகாமாக அதிமுக தொடர்ந்து தோற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு ஒரு புரட்சித் தலைவர், ஒரு புரட்சித் தலைவி கிடைக்க மாட்டார் என்கின்ற முடிவை தொண்டர்கள் எடுக்கிற போது, ஒருவேளை விஜய் அந்த தொண்டர்களுக்கு புரட்சி தலைவராகவும் தெரியலாம். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை உக்கிரமாக எதிர்க்க விஜயின் மீது ஈர்ப்பு அதிமுகவில் இருப்பவர்களுக்கு வந்துவிடும். ஏனென்று சொன்னால் அதிமுகவின் பிறப்பு நோக்கமே திமுக எதிர்ப்பு. ஆனால் எடப்பாடி அந்த திமுக எதிர்ப்பை உச்சமாக கொண்டு செல்லவில்லை. பொங்கல் பையில ஊழல்னாரு, கிழக்கு வழக்கு போட்டாரா? இந்த 3 வருடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீது ஏதாவது வழக்கு போட்டிருக்காரா? அதானி ஊழல் குறித்து பேசுறாரா? கொடநாட்டு குற்றவாளியை 90 நாள்ல கண்டுபிடிப்பேன்னு சொன்னீங்களே, எங்கே குற்றவாளி, ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்று முதலமைச்சர் சட்டை பிடித்து உலுக்கி கேட்கிறாரா? சட்டமன்றத்தில் பேசுகிறாரா? கொடநாடு என்று சொன்னாலே சட்டமன்றத்தில் வெளியே ஓடியாந்துறாரு. இவர் மீதான ஊழல் வழக்குகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் உறங்க வைத்திருக்கிறது, தொட்டிலில் இட்டு தாளாட்டி கொண்டிருக்கிறது. திமுக எடப்பாடிக்கு இந்த 3 வருடத்தில் திமுக கொடுத்த ஒரே ஒரு சிறு துன்பம் உண்டா? ஒரு சின்ன நடவடிக்கை உண்டா? சொல்லுங்க. எடப்பாடியை பாஜகவும் பாதுகாக்கிறது. காரணம், இப்படி ஒரு கூமுட்டை தலைமை இருந்தால் தான் தன் கட்சியை வளர்க்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எடப்பாடியை திமுகவும் ஆதரிக்கிறது. இவர் போன்ற ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் தான் நாம் தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருக்க முடியும் என்று திமுகவும் விரும்புகிறது. என்னை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பிடித்தவராக எடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது மாறும் என்று நான் நம்புகிறேன். இல்லை என்று சொன்னால், ஏன்னா இந்த வர்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு எடப்பாடி என்டிஏ கூட்டணியில் வர வேண்டும் என்று பலரும் விரும்புகிறார்கள். அதற்கு அவர் எதிர்ப்பாக இருந்தால் அவர் கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வரும். அதனை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளும். நான் மராட்டியத்தை சொல்வதற்கு காரணம் அதுதானே அரசியல். உங்களை விட நான் முந்தி சென்று ஓடி போய் பதக்கத்தை வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது விளையாட்டு. என்னை விட யாரும் முந்தி போக விடாமல் தடுத்து கீழே விழுத்துவதுதான் அரசியல். அதை பாஜக செய்யும். 3ஆம் இடத்தில் இருப்பதாக உறுதியாக, இப்ப 3ஆம் இடத்துல பிஜேபி நம்பிக்கையா இருக்கு. அப்ப 3ஆம் இடத்திலிருந்து முதலிடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் 2ஆம் இடத்தில் இருப்பவரை எலிவேட் பண்ணணும்ல. நான் சொல்ல, அல்லது கூட்டணிக்கு கொண்டு வந்து, மராட்டியத்தில் அப்படித்தான் நடந்தது, கூட்டணிக்கு கொண்டு வந்து